கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள சிவனப்பள்ளி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 15 மாணவர்கள் மட்டுமே படித்து வரும் நிலையில் 2 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். பள்ளிக்கு செல்ல சரியான சாலை வசதி இல்லாததால் மாணவர்கள் தினம்தோறும் பள்ளிக்கு வந்து செல்வதே பெரும் சவாலாக மாறியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் சிவனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் சுற்றுச்சுவரை சேதப்படுத்தின. பள்ளி வளாகம் திறந்த வெளியில் இருப்பதால் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் வகுப்பறைகளில் அமர்ந்து மது அருந்துகின்றனர். பள்ளி வளாகத்தில் மது பாட்டில்களும் சிகரெட் அட்டைகளும் சிதறி கிடப்பது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. புலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அது கூட வரல. அந்த அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சார். இந்த காம்பவுண்ட் எல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது சரி சீக்கிரமா ரெடி பண்ணும் சார். போன டைம் எலெக்ஷன் டைம்ல யானை வந்துச்சு, இந்த காம்பவுண்ட் எல்லாம் உடச்சி விட்டுச்சு சார். அதனால இங்க கேட்டும் பிரச்சனை சார். குடிகார பசங்க எல்லாம் வந்து 3:45 ஊருக்குள்ளேயே வண்டி வந்து நிறுத்திட்டு இருக்காங்க சார். இங்க வந்து நிறுத்துருவாங்க. நாங்க போறதுக்குள்ளேயே வந்து ஸ்கூல்ல அவங்க பசங்க படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பாட்டிலு, சிகரெட்டு எல்லாம் வேஸ்ட்டு, கபாபு அது இது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே போட்டுட்டு போயிடுவாங்க சார். பள்ளியின் அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சமையல் அறை இல்லாததால் மாணவர்களுக்கு மரத்தடியில் சத்துணவு தயாரிக்கப்பட்டது. உணவில் இலை, தலைகள், பூச்சிகள் விழுந்ததால் பள்ளியில் சமையலறை கட்டும் பணி தொடங்கியது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சமையலறைக்கான கட்டுமான பணிகள் நிறைவடையாததால் சிவனப்பள்ளி அருகே உள்ள மாறுப்பள்ளி கிராமத்தில் மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கப்படுகிறது. இந்த உணவை சத்துணவு பணியாளர் வன விலங்குகள் நடமாட்டம் நிறைந்த சாலை வழியாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் தூக்கி வந்து பள்ளியில் வழங்குகிறார். சில நேரங்களில் மதிய உணவு விரைந்து கொண்டு வரப்பட்டால் அரசு பள்ளி மாணவர்கள் பசியார சாப்பிடுகின்றனர். உணவு எடுத்து வர காலதாமதம் ஏற்பட்டால் மாணவர்கள் பசியோடு காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. மாணவர்களின் நலனை கருதி சிவனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் குடிநீர், கழிவறை, சமையலறை போன்ற வசதிகளை செய்து தருமாறு தமிழக அரசுக்கு ஆசிரியர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். மெயின் ப்ராப்ளமே கிச்சன் செட் ரெடி பண்ணணும், போற வரைக்கு சாலை ரெடி பண்ணணும், ரோடு சாலை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் காலை உணவு, மதிய உணவு இங்கே சமைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்து தரணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. மெயின் தண்ணி பாத்ரூம் தான் இருக்குது சார். வெளியில் அவுட் சைடு தான் போவாங்க சார் எல்லாருமே. பாம்பு, புழு ஏதாச்சும் வந்து கடிச்சிட்டுனா யாருக்கு சார் ப்ராப்ளமு? இங்கே வந்து எச்எம்மும் இல்லை, எஸ்ஜி சாரு போட்டிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அவங்க வெக்னேஷ் வருவாங்க, போயிடுவாங்க. நாங்கள் தான் எங்கள் குழந்தைங்க மாதிரி நாங்கள் தான் பாதுகாக்கணும் சார். மாலை முரசு செய்திகளுக்காக தளி செய்தியாளர் சரவணன் மற்றும் சந்துரு.